இவனை எப்படியாவது குறுக்கிடணும், இவனை எப்படியாவது சிரமப்படுத்திடணும், இவனுடைய டெவலப்மெண்ட்டை, இவனுடைய முன்னேற்றத்தை, இவனுடைய வளர்ச்சியை எப்படியாவது நாசமாக்கிடணும்னு லாபான் திட்டம் போடுறான். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்க எல்லாம் அப்படியே நடக்குது. நான் சொல்றேன், உங்களை உங்க எதிரி ஏதாவது பேசிட்டானா அவ பேசின வார்த்தையின்படியே கர்த்தர் வச்சிருவாரு, அப்படியே வச்சிருவாரு. அதாவது உங்களை நீ அழிஞ்சு போயிடுவ அப்படி வைக்க மாட்டாரு. அவன் அப்படி சொல்லிட்டான்ல, அப்புறம் தான் கர்த்தர் உங்களை உருவாக்குவார், அப்புறம் தான் உங்களை கர்த்தர் பலத்த ஜாதியாக்குவார், அப்புறம் தான் ஒண்ணு இல்லாத உங்களை சேனையா கர்த்தர் மாத்துவாருங்க. கவனிங்க கவனிங்க. அடுத்து அவன் சொல்றான், கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கீழே உள்ள வார்த்தை சொல்லுகிறது, நான் மைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். லாபான் தந்தான்னு எழுதலங்க, தேவன்